அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சேனல்ல ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் காலபுருஷனின் 9வது ராசியாகிய தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து போட போகிற ஒரு வீடியோவும் நீங்கள் பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது நவகிரகத்தில் முக்கியமான கிரகங்கள், சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ராகு கேதுகள் தான். ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும், 18 மாசத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம், அப்பிரதட்சணமா சுத்தக்கூடிய கிரகங்கள். இப்போ கன்னிராசியில கேது இருக்காருன்னா அடுத்து துளாராசிக்கு போக மாட்டாரு, சிம்மத்துக்கு தான் வருவார். மீனத்துல இருக்கிற ராகு பகவான் மேஷத்துக்கு போக மாட்டார், கும்பத்துக்கு தான் வருவார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், அப்பிரதட்சணமா சுத்தக்கூடிய கிரகங்கள். இப்ப தனுசு ராசி குரு பகவானுடைய ஆட்சி புரிகிற வீடு. தனுசு மீனம் ரெண்டுமே குருவோட வீடு. இப்ப அந்த தனுசு ராசி 4ஆம் இடத்துல மீனத்துல தான் ராகு இருக்கார், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில கேது இருக்கார். அப்போ இது வரைக்கும் தொழில் ஸ்தானம், சுகஸ்தானம், தாய் ஸ்தானம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க ராகு கேதுக்கள் 4, 10. இப்போ ராகு பகவான் 3வது இடத்துக்கும் கேது பகவான் 9வது இடத்துக்கும் போக போறாங்க. அப்ப தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதரம், தொலை தொடர்பு, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடமான 3ஆம் இடத்துக்கு ராகு வராரு. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு கேது போறாரு. தனுசு ராசி பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் வருகின்ற 1ஆம் பாதம், இதை மூன்றுமே உள்ளடக்கியதான் இந்த தனுசு ராசி. அதாவது கேதோட நட்சத்திரம் மூலம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம், சூரிய பகவான் உத்திராடம். அப்ப இந்த 3 நட்சத்திர புள்ளியும் இந்த தனுசுல விழுது. இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேதோட நட்சத்திரம் இங்க ராசியில வந்துடுது. அதே நேரத்துல 3ஆம் இடத்துல போற ராகு உங்களுடைய தைரிய வீரியத்தை வலுப்படுத்துவார். தொலை தொடர்பு துறையில இருக்க உங்களுடைய பிசினஸ் நல்லா விரிவுபடுத்துவார். தொழில் ஸ்தானது 10ஆம் இடம். இப்ப இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையா. மீனத்துக்கு போற சனி பகவான் 7ஆம் பார்வையா கன்னியை பார்க்க போறார். அப்ப உங்க தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடத்துல ராகு. ஒரு தைரியமா ஸ்திரமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவா பார்த்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ராகு கேதுகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான், பேலன்ஸ் பண்ணி தான் போகும். எந்த கிரகமுமே ராகு கேதுகிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. வலிமை வாய்ந்த கிரகங்கள் ரெண்டுமே. ராகு கே தோஷம்னா என்ன, இந்த 2 கிரகத்துக்கு உள்ள மற்ற கிரகங்கள்லாம் வரும்போது தான் அது ராகு கே தோஷம். பாருங்க, எல்லா கிரகத்தையுமே தோஷப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டு. அப்போ பாக்கியஸ்தானன்றது 9ஆம் இடம், அது தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். அங்க கேது வர்றது பொதுவாகவே 9ஆம் இடம்ன்றது ராகு கேது உகந்தது கிடையாது. சிம்மம் அப்படின்றது பித்திருக்காரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீடு. அப்ப சூரிய நட்சத்திரம் உத்திராடமும் இங்க தனுசு ராசியில வருது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த தனுசு ராசிக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. காலபுருஷனின் 9வது வீடு பாக்கியஸ்தானம். காலபுருஷனுக்கு மேஷம் தான் 1ஆம் இடம் காலபுருஷனுக்கு. அப்போ 9 தனுசு ராசி. அப்போ காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பாக்கியஸ்தானம் என்பது தனுசு. அதே மாதிரி மோட்சஸ்தானம் என்பது, விரயஸ்தானம் என்பது மீனம். ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்லதுதான், தப்பு கிடையாது. உங்களை தைரியப்படுத்துவார், தொலைநோக்கு பார்வையில சிந்திக்க வைப்பார். இளைய சகோதர இடத்துல உங்க தம்பி தங்கைங்கெல்லாம் இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பட் பெரிய அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுற மாட்டார். ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகும்.
இளைய சகோதர வகையில சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா 9ஆம் இடம் போகக்கூடிய கேது உங்களுடைய தகப்பனார் வழியில கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்குவார். ராகு 9ல் இருந்தாருன்னா செலவு வைப்பார். கேது 9ல் இருந்தாருன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கேதுன்னு எப்படி பார்த்தீங்கன்னா அறிவு, ஞானம், அப்படிதான் கேது. கேது பகவான் வந்து நம்மளை எப்படி ஒரு பக்குவப்படுத்தணுன்றது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா நீங்க 7 வருஷம் கேது தசை கடந்தாதான் அடுத்த 20 வருஷம் சுக்கிர தசைகிட்ட வர முடியும். கேது தசை ஒருத்தன் கிடக்குறாங்களேன்னு 7 வருஷம் கிடக்குறாங்கன்னா அவங்க உண்மையிலே வந்து அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஏன்னா சர்ப்பங்கள்ல ராகு கேதுல கேது தான் வலிமை ஜாஸ்தி. ஒரு பாம்போட தலைபாகம் வந்து கேது, உடல் பாகம் வந்து ராகு. ஒரு ஆன்மீகம், தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒருத்தர் ரொம்ப கோயில் கும்பிடுவார், சாமியா கும்பிடுவார், அவர் சாமி இல்லைன்னு வெறுக்க வச்சிருவார், கோயிலுக்கே போவேன்ற மைண்டுக்கு கொண்டு வந்துருவார். அதே மாதிரி சாமி இல்லைன்னு நினைச்சு நிற்பார், அவரை ஃபுல்லா கோயிலுக்கு கொண்டு போய் விட்டுருவார். அதாவது ஆன்மீகவாதியை நாஸ்திகவாதி ஆக்குவாரு, நாத்திகவாதி ஆன்மீகவாதி. இதுதான் கேது. உலகன்றது புரிய வைப்பார். எதுக்காக நீ பிறந்திருக்க, கர்மஸ்தானம் அப்படின்றது நிறைய விஷயத்தை புரிய வைப்பார். நம்மளை தட்டி தட்டி புரிய வைப்பார் கேது. ஒரு மனுஷன் நம்மளுடைய இதை வந்து திடப்படுத்துவார். இதுதான் அந்த கேது பகவானுடைய வலிமை. அப்போ 9ஆம் இடத்தை இந்த கிரகங்களுக்கெல்லாம் பார்வை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அதாவது எல்லா கிரகமும் தான் இருக்கிற 7ஆம் வீடை பார்க்கும். குரு பகவான், சனி பகவான் விசேஷ பார்வை உண்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த 7ஆம் பார்வையில பார்க்கும்போது ராகு கேதுவை பார்க்கலாம், கேது ராகுவை பார்க்கலாம். அதான். ஆனா இந்த கிரகங்களுக்கு எப்படின்னா நிழல்கள், இது நிழல் அமைப்புக்குள்ளே கிரகங்கள். அப்போ இவங்களுக்கு பார்வைன்றதே கிடையாது. சொல்ல போனா எந்த வீட்டுல உட்காடுறாங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதியோட பலத்தை கையில எடுத்துப்பாங்க. அதை வச்சு பலன்கள் கொடுக்கக்கூடியதான் ராகு கேது. ஒவ்வொரு ஜோசியர் ஒரு மாதிரி சொல்லலாம். மக்கள் கிட்ட பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம் அப்படிங்கறது அந்த கண்டென்ட் தான் முக்கியம். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒரு நேர்மையா இருக்கிறோம், நம்மளுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் மாறுபடும் இல்லையா? டக்குன்னு கோபம் வரும், விருப்பு வெறுப்பு, கோபம், நிறைய விஷயங்கள், பொறாமை, போட்டி, இதெல்லாம் இருந்த மனுஷங்கள். இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஒன்று செய்யறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு இதான் விதிக்கப்பட்ட விதின்னு. அது உண்மையான விஷயம் தான். விதியை மதியால் வெல்லன்றதா சொல்லிக்க வேண்டியதான். பட் எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது. நம்ம ஒரு கர்மாவை எடுத்திருக்கோம், அந்த கர்மாவை கழிப்பதுக்காக இங்க பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். நம்ம பீரியட் இருக்க வரைக்கும் இருக்க போறோம், நம்ம டைம் முடிவு நம்ம போக போறோம். ஸோ இறைவன் ஒவ்வொருத்தரையும் நம்மளை வந்து பிரம்மா உருவாக்குறாரு, மகாவிஷ்ணு காப்பாத்துற, சிவன் அழிக்கிறான்னு நம்ம பேசிப்போம். ஆனா ஒவ்வொருத்தருடைய பிறவிக்கும் பின்னாடி ஒரு கண்டிப்பா ஒரு கர்மா இருக்கு. ஏதோ ஒரு கர்மாவை கழிப்பதுக்காக நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்ப யாருக்குமே நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் வராது. நம்ம யாருக்காவது பிரச்சனைகளை பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். இதுதான ஃபேக்ட். அப்ப கிரகங்கள் என்னன்னா ஒரு அமைப்பு தன்மை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. சிவன் வந்து எது கிரகங்கள் உருவாக்கி வச்சிருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்து நீங்க இதை பாருங்கன்னு வகுத்து வச்சிருக்காரு. இப்ப இந்த ராகு கேது தோஷம் வருது, நம்ம காலாஸ்திரியில போய் பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி கால சர்பதோஷம், நாக சர்பதோஷம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இதை சொல்லியிருப்பேன். திருமணஞ்சேரி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம், அதுக்கப்புறம் சூரியனார், இது திருநாகேஸ்வரம், இங்கெல்லாம் இருக்கு ராகு கேது க்ஷேத்திரங்கள். அதே மாதிரி சிவன் வழிபடுற திருப்பாம்புரம். எந்த கோயிலுக்கு நம்ம போய் வணங்கினாலும், நம்ம க்ஷேத்திரத்துக்கே போகலாம், வீட்டு பக்கத்து நவகிரகம் சுத்தினாலும், கோவிலுக்கு போறது, தெய்வத்தை வணங்குறதுன்றது நம்மளுடைய கஷ்டங்களை கொஞ்சம் குறைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கும். மெடிடேஷன், யோகா எல்லாமே அதுதான். மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது. நம்ம யாருக்கு எவ்வளவு உதவிகள் பண்றோமோ அதே மாதிரி ஜீவராசிகள், ஒரு விலங்குகள், பறவைகள், இதுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு உணவு அளிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்குறோமோ, அதுலதான் நம்ம கர்மா கழியுது. இதாங்க உண்மை. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க, ஒரு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு துணி கிழிஞ்சு போட்ட துணி வச்சிருக்காங்களா, ஆடை இல்லாம இருக்காங்களா, உடுக்குது, அவங்க மாதிரி ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வீட்டு வாசல்ல அம்மா அப்படின்னு பிச்சை எடுத்தா கூட நம்ம ஒண்ணு உதவி செய்யணும், இல்லைன்னா நம்ம பேசாம போயிட்டு வான்னு சொல்லணும், திட்டி அனுப்பக்கூடாது.
ஏன்னா பகவான் மனுஷ ரூபேகா, கடவுளே கூட நம்மளை டெஸ்ட் பண்ண வந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாமே இங்கிருந்து கொடுக்கப்பட்டது, இங்கிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை அடுத்த ஜெனரேஷனை வச்சுட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், புண்ணியங்கள் தான். நம்ம என்ன செய்யறோமோ புண்ணியங்கள் பாவங்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் தொடரும். நம்ம எவ்வளவுதான் சொத்துக்கள் வச்சிருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தாதான் அதை காப்பாற்ற முடியும். நம்ம எதுவுமே வைக்கல, பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை வச்சிட்டோம்னா பிள்ளைங்க சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு வந்துடும். இதுதான். அப்ப சர்ப்பங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிவனோட கண்ட்ரோல் தான். 9ஆம் இடத்துக்கு கேது, 3ஆம் இடத்து ராகு. தனுசு ராசிக்கு மோசம்னு சொல்ல முடியாது, சுமாரான ராகு கேது பயிற்சி தான், அதான் உண்மை. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ குரு பயிற்சி மே மாசம் வரும்போது குரு பகவான் உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்ப தனுசு ராசியை குருவோட பார்வை, குருவோட வீடு வேற இல்லையா, அப்ப குரு பார்க்கில் கோடி நன்மை. உங்க ராசியை குரு பார்த்துறாரு. அப்ப 3ஆம் இடத்து ராகு 9ஆம் இடத்து கேதுவால பாதிப்புகள் இருந்தாலும் குரு பகவான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி உங்களை கொண்டு போயிடுவார். ஏன்னா ராகு குரு பகவான் 9ஆம் பார்வை வேற பாக்குறாரு. அப்போ ராகு பகவான் மேல குரு பகவான் பார்வைப்படுது, கேது பகவானுக்கு தான் பார்வையே கிடையாது. அப்போ உங்க தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் விரிவடைய போகுது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்னா ரிஷபம், சனி பகவான் தன் 3ஆம் பார்வையா பாக்குறாரு. ஆனா அந்த 6ஆம் இடம்ன்றது கொஞ்சம் சரியில்லாத இடம் தான், அந்த சனி பகவான் பார்க்கறது கொஞ்சம் டஃப் தான். ஆனா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சுக்கிரனோட வீடு, கூடுமான வரையில பிரச்சனைகள் இல்லாம உங்களை கொண்டு போவார். அதுதான் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். தனுசு ராசிக்காரங்கெல்லாம் எப்படி குரு பயிற்சிகள் ஆலங்குடி போறீங்களோ அந்த மாதிரி பக்கத்துல கும்பகோணம் பக்கத்திலே தான் இருக்கு, ஆலங்குடி இருக்கு. அங்கேயிருந்து திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பலம், திருப்பாம்பரம் ஒரு க்ஷேத்திரம் போயிட்டு வாங்க. அதே நேரத்துல நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவனை நோக்கி விரதம் இருங்க. சோமவார விரதம் விசேஷம் சிவனுக்கு. பிரதோஷன்றதை தாண்டி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க விரதம் இருங்க. சிவனை நீங்க எவ்வளவுக்குள்ள வழிபடுறீங்களோ அந்த அளவு ராகு கேதோட தோஷங்கள் உங்களுக்கு குறையும். ஏன்னா அல்டிமேட்டா கிரகங்களுக்கு ஹெட் யாரு? சிவபெருமான். அப்ப தனுசு ராசிக்கு இந்த சனி பேர் இது ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கணும்னா நிச்சயம் நீங்க சிவ வழிபாடு மேற்கொள்வது நல்லது. வீட்டுல அதே மாதிரி தேவாரம், திருவாசகம், கந்தரனு இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பஞ்சமியில வாராகி வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லோருக்குமே சிம்மத்துல வர கேது, கும்பத்துல வர ராகு நல்ல விதமா அருள் புரிந்து பிரச்சனை இல்லாம அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுகிரகம் கிடைக்க நானும் மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய. ராகு தியானம். அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்மிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் சூலதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாது. கேது தியானம். பலாச புஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம் சித்திரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹே தன்னோ கேது பிரசோதயாது. சிங்கி தேவி சமேத ராகுமூர்த்தகே நமः. சித்திரலேகா தேவி சமேத கேதுமூர்த்தகே நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.